நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவை இங்கே பதிவிட வேண்டும் என்று அடியனுடைய மனதிலே தோன்றியிருக்கிறது. அது என்னவென்றால், எது உண்மை எது பொய் என்பதை நாம் உணர வேண்டும். மாயை என்பது பொய் என்று பொருள். பொய்யை மெய்யாக காட்டுவது மாயை, இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை. இருக்கிறது என்று ஒன்று சொன்னால் அதுதான் சத்தியம். அதாவது சத்திய வஸ்துவாக இருக்கும் பரம், பிரம்மம், ஆன்மா, பரம்பொருள், மகாபரன், நாராயணன், பிரம்ம வைகுண்டர் என்பதாகும். அதுவே எல்லா மாற்றத்திற்கும் இடங்கொடுத்து தான் மட்டும் மாறாமல், அசையாமல், அழியாமல், சாட்சி மாத்திரமாக, சைதன்யமாக இருப்பதாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் இன்று புலன்களால் காண்பது, நம்மோடு இருப்பது, நாம் சொந்தங்கொண்டாடுவது யாவுமே உண்மை என்று நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய அறியாமை. இது பொய் என்பதாகும். அன்பர்களே, மெய் என்பது எவன் காண்கிறானோ, எவன் உணர்கிறானோ, எவன் தான் மட்டும் மாறாமல் அனைத்து மாறுதல்களையும் உண்டாக்குகிறானோ அவனே மெய். அதுவே நீயாக இருக்கிறாய். நீ ஆன்மாவாக இருக்கிறாய். பிரம்மமாக, நாராயணனாக, வைகுண்டராக இருக்கிறாய். இந்த உண்மையை அறிவதே தன்னை அறிந்து தலைவனை அறிவதாகும். சத்திய வஸ்துவாக இருக்கும் மகாபரம் இங்கு வைகுண்டராக, கண்ணனாக, ராமனாக, கந்தனாக அவதாரங்கொண்டார் என்றால் அது அவரின் கருணையின் தோற்றம், அருள் வடிவமாகும். இது தனது மாயா சக்தியால் வடிவமும் பெயருமாக தன்னை காட்டிக்கொண்டு இறைவன் நின்றதாகும். உதாரணத்துக்காக, மண் பானை ஆனது. மண்தான் பானைக்கு வடிவமும் பெயரும் கொடுத்தது. அதற்காக பானையில் மண் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. பானையாக இருந்தபோதும், பானை உடைந்த பின்னும், பானை தோன்றும் முன்னும் மண் இருந்தது. அதுபோல உலகம் தோன்றும் முன்பும், உலகம் தோன்றிய பின்பும், உலகம் பிரளயமாகிய போதும் பிரம்மம் என்ற சத்தியம், மகாபரம், நாராயணன், ஆன்மா என்பது இருந்தது. எப்போதும் இருப்பது ஆன்மா ஒன்றுதான். பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற மாறுதல்கள் எல்லாமே தற்காலிகமாக நிகழ்வது. அவதார தோற்றமும் நாமங்களும் அப்படித்தான் தற்காலிகமாகவே நிகழ்கிறது. எனவேதான் அகிலம் பாயமாய கூடு என்கிறது. இறைவன் எடுத்த அவதார தோற்றம் என்பது பொய். அந்த பொய்க்குத்தான் மெய் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். எப்படி நமக்கு உடல் வந்தபோது பெயர் வந்ததோ, உடல் மறைந்தபோது பெயரும் மறைகிறதோ, அதுபோன்றதே அவதார தோற்றமும் நாமமும். ஆக இருப்பது ஒன்று என்றால் ஐயா என்ற பிரம்மந்தான். அதுவே ஏக ஆத்மா. அதுவே சேத்திரம் என்ற உடலாக, வடிவமாக, தோற்றமாக நின்று இந்த மாய உலகில் தற்காலிக மாற்றத்தை உருவாக்கி தன் மாயா சக்தியால் தோற்றுவித்து செயல்படுத்தி ஒடுக்குகிறது. எனவே தற்காலிக மாற்றம் என்பது பொய். எனவேதான் அகிலம் இறைவன் கொண்ட அவதார தோற்றத்தை பொய்ச்சடல கூடு என்றும் பாயமாய கூடு என்றும் சொல்லி உணர்த்துகிறது. இந்த பொய் தோற்றத்தை கிடத்தினார், களைந்தார், இழந்தான் என்பது எல்லாம் தற்காலிக தோற்றத்தை மறைத்துவிட்டு தான் மட்டும் அவனாகவே இருந்தான் என்பதாகும். இந்த அடிப்படை உண்மையை சான்றோர் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தான் மட்டும் எப்போதும் மாற மாட்டான். அவன் மாறுதல்களை தன் மாயா சக்தியால் உருவாக்க வல்லவன். தான் மாறினால் அடுத்த மாற்றத்தை அவனால் உருவாக்க முடியாது. உதாரணத்துக்காக
பால் தயிரான பின்பு தயிரிலிருந்து பாலை எடுக்க முடிவதில்லை. அதுபோன்று கடவுள் மாறுபவன் அல்ல. தான் மட்டும் மாறாமல் எல்லா மாற்றங்களையும் தன் மாயா சக்தியால் தோற்றுவித்து ஒடுக்குபவன். எனவேதான் பிரம்ம வைகுண்டர், அதாவது ஐயா வைகுண்டர், தன் அவதார காலத்தில் கண் இமைக்கு முன்னே கனகோடி சொரூபம் எடுத்து மறைக்கும் மகாபரம் என்ற பிரம்மமாகவே இருந்து தனது ராசலீலையை நடத்தி காட்டினார். சான்றோர் பெருமக்களே, இதிலிருந்து நாம் உணர வேண்டியது என்னவென்றால், இறைவன் தனக்கு என்று ஒரு அவதார கூட்டை வைத்திருப்பவன் அல்ல. இங்கு கூடு என்பது மாயைதான். அந்த மாயையால் நினைத்த சனத்தில் நினைத்த தோற்றத்தை எடுத்து மறைக்க வல்லவன். எனவே அவதார கூட்டை ஓரிடத்தில் மறைத்து வைத்தார், அதை ஒருவருக்கு கொடுத்தார். தேவைப்பட்ட போது அதை அவரிடமிருந்து வாங்கி வைகுண்டமாக அவதாரம் எடுத்து வந்தார். அவதார நிறைவு பெற்ற போது அதை இங்கே வைத்துவிட்டு சென்றார் என்பது எல்லாம் அறியாமையால் சொல்வதாகும். அவர்கள் கடவுளை பற்றி இன்னும் உணரவில்லை என்று அர்த்தமாகும். இது போன்றோரின் கருத்தால் இந்த உலகம் இன்னும் பொய்யை மெய் என்று உணருமே ஒழிய மெய்யை உணர்வதற்கான வழி நிச்சயமாக துலங்கப் போவதில்லை. எனவே கடவுளை நம் சித்தப்பா, மாமா, பாட்டன், பூட்டன், அண்ணன், தம்பி என 10ஓடு 11ஆக பார்க்காமல் கடவுளை கடவுளாகவும் மனிதனை மனிதனாகவும் பார்க்கும் ஞான வழியை நாடுவோம். அதுவே நம் மேன்மைக்கு வழிவகுக்கும். குழப்பம் என்பது உண்மையை உணராத மனிதனிடமே ஒழிய அகிலத்திரட்டு அம்மானையில் ஒருபோதும் கிடையாது என்பதை தெளிவாக ஆணித்தரமாக இந்த இடத்திலே பதிவு செய்து அடுத்த பதிவில் சந்திப்போம் என கூறி அமைகிறேன். வைகுண்டா சரணம்.